ஸ்டோரிஸ் வித் வர்ஷினியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இதய முரளி. 90s கிட்ஸுக்கு ஒரு காவியமாகவும் ஒரு தலை காதல்னு சொன்னாலே இப்போ வரைக்கும் ஞாபகம் வர முரளியோட இதயம் படத்தை அவரோட மகன் அதர்வா முரளி சமன் செஞ்சிருக்கானான்னு பார்ப்போம். டிஸ்க்ளைமர், இந்த படம் 2K காதலை பேஸ் பண்ணது இல்லை. சரி, அதுக்காக 90s காதல் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதுவும் இல்லை. ஆனால் இது காதல் தான், புரியலல்ல? அப்படி தான் இந்த படமும். அப்பா அம்மா இல்லாத ஒரு பையனை அவங்க மாமா வளர்க்குறதும், அந்த பையனுக்கு வர காதலும், அதை அவன் காதலிக்கிட்ட சொல்கிறானா இல்லையான்றதும் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஓவர் ஆக்டிங் இல்லை, மாஸ் ஹீரோயிசம் இல்லை, அவருக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதிகமாக நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லேயே ஆக்ட் பண்ணுற நட்டியை ஒரு பாசிட்டிவ் ரோலில் காட்டியிருக்காங்க. அவர் ஆக்டிங் பற்றி சொல்லவா வேணும்? ஹீரோக்கு ஒரு காதல் வருது, அதை ஹீரோயின் கிட்ட சொல்ல முடியல. ஹீரோக்கு இன்னொரு காதல் வருது, அதையும் ஹீரோயின் கிட்ட சொல்ல முடியாமல் ஒரே கான்செப்ட் லூப்பில் போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நம்ம ஃபஹத் ஃபாசில் மாஸாக ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. படத்தோட காமெடி பற்றி சொல்லணுன்னா சில இடங்களில் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ஆனால் ஸ்க்ரீன் பிளே சில இடங்களில் மெதுவாக போகிற மாதிரி இருக்குது. இன்னும் இறுக்கமான எடிட்டிங் இருந்திருக்கலாம். ஆடியன்ஸ் மனசில் பல இடங்களில் சரி அடுத்த சீனுக்கு போங்கப்பா அப்படின்னு தோண வச்சிருக்கு. இதயம் படத்துலேயும் சரி, இந்த இதய முரளி படத்துலேயும் சரி, இளையராஜா பாடல்களை சரியான இடத்துலையே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாடல்கள் ஒன் சைட் லவர்ஸ்க்கான ஆந்தமாகவே மாறி இருக்கு. ராஜா ராஜா தான் சார். இதயம் படத்தில் ராஜாவோட மியூசிக்கை தமன் பீட் பண்ணிட்டாரான்னு பார்த்தா அது கொஞ்சம் கடினம் தான். நிறைய செலிப்ரிட்டிஸ், நிறைய ஹீரோயின்ஸ், நிறைய யூடியூபர்ஸ், நிறைய ட்விஸ்ட், நிறைய பட்ஜெட், இப்படி நிறைய 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 இருக்குது. கடைசியில் நாசாக்கே கேமியோ ரோல் கொடுத்து கூட்டிகிட்டு போன ப்ரொடியூசருக்கு பெரிய நன்றி. ஆக மொத்தத்தில் இதய முரளி படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லாத காதல் சொர்க்கத்தில் சேராது. வாழ்க்கையில் நிறைய பொறுமை இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Varshini signing off.